ஈஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆத்மா எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம பணம் தாராளமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. அது சுக்கிரன் தான் காரகத்துவம், சுக்கிரன் தான் கொடுப்பார் அதிகமாக. ஒருத்தருக்கு சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுக்கிர திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சியிலையோ இல்லை சுக்கிரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதல், காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கிரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்குரிய காரகத்துவமும் சுக்கிரனிடமே இருக்குது. சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கிரன். ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம். திருமணம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிங்கும்போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவது தான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்க போகிறார். அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது. கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க, எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா, அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். சில பேர் 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். அதுதான் 50 லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி 1 கோடி 2 கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும். இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமழை அப்படிங்கிறது நனைய போகிறது. அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் போகணுமா, அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு, இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு. இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும். சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், யாரோடைய சொத்தோ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். சில பேருக்கு அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு, சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம். அதாவது சுக்கிரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களை எங்கே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவன் ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஸூரியஸான லைஃப்பை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபுத்தி, நல்லா ஒரு தசாபுத்தி வந்துருச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகவாசி. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க, அதிகாரமிக்க ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய, அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஸூரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஸூரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க, சூரியன் லீடர்ஷிப்புக்கு இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் வீட்டு மனை, அதிகாரம், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை. இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கிரனுடைய தசையிலும் சுக்கிரனுடைய புத்திலும் சுக்கிரனுடைய அந்தரத்திலும் இது மாதிரி சுக்கிர பெயர்ச்சியில் நல்ல இடத்துல உட்காரும் போது திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கிர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக. அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேணும், அன்பு அதிகமாக கிடைக்கணுமா, இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனே கொடுப்பார். ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம தான் டாப் மோஸ்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுப்பார். அது மாதிரி இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:31 மீன ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். ஏப்ரல் 24 இரவு 11:44 வரை மீனத்தில் இருப்பார். சுக்கிரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர போகிறார். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான், அப்புறம் உங்கள் ராசியோடைய ரெண்டாவதுக்கும் 7வதுக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இந்த 12வது வீட்டில் உச்சம் பெறதுனால விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணால் ஒழிய இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். பண வருமானம் அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்றது அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய பணம் வரும்போது வாங்குவீர்கள். அதனால் பணம் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத செலவு பண்ணாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு மிகவும் நல்லது நிறைய நடக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட நெருக்கம் அப்படிங்கிறது அதிகம். ஏன்னா அயன சயன ஸ்தானத்தில் தான் சுக்கிரன் உட்கார போகிறார். ராகுவுடன் சேர்ந்து இருக்கும்போது ராகு ஒரு மேக்னிஃபையர்னு சொல்லலாம், உங்களை அப்படியே பூதாங்கரமாக காட்டும். அப்போ சுக்கிரன் சேரும் போது சுக்கிரனுடைய காரகத்துவத்தை தான் எடுத்து செய்வார் ராகு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடமானது ஒரு நல்ல மேக்னிஃபை பண்ணி காக்கும். அந்த 12ஆம் இடத்துக்குள்ள காரகத்துவத்தை அதிகமாக படுத்தி காட்டுவார். அப்படிங்கும்போது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லையும் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையோட நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். காதலும் காமமும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ராகுவும் சுக்கிரனும் கூட்டணி சேர்றதுனால விபரீத ராஜயோகம் பெற்று சில பேருக்கு கோடீஸ்வர யோகமும் தேடி வரப்போகிறது. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து அந்த 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய நோய் எதிரி கடன் அதெல்லாம் குறைய போகக்கூடிய காலகட்டம். நோய் வாசப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அந்த நோய் குறைதல் கூடிய இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி மிடுக்காக இருப்பீங்க. அதேமாதிரி எதிரி மறைமுக சூழ்ச்சி உங்களுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்ச்சியெல்லாம் இப்போ தகர்த்தெறிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடன் யாராவது வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்களை குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் இதை சொல்லலாம். அதனால் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இப்போ வேலை கன்ஃபார்மாக சூப்பரான வேலை கிடைக்கும். ரொம்ப லக்ஸுரியஸாக ஐடி செக்டாரில் சில பேர்த்துக்கு ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் டெக்னிக்கல் சைடில் நல்ல வருமானத்தோட நல்ல வேலைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக, ஆனால் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா மாற்றுப்பாலினத்தருடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவனாக இருக்கும்போது மனைவியாக இருக்கும்போது கணவனோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மாற்றுப்பாலினத்தினர்னா நீங்கள் ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய பழி சொல்லுக்கு ஆளாகாமல் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் தவிர்த்து வர்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக நன்மையே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே அது கெட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த சுக்கிரன் வரும்போது ராகுவுடன் சேரும்போது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களும் வரக்கூடிய நிலைமை வர்றதுனால அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கிறது அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு மிக நல்லதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். பணம் வந்துருச்சு அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு நம்ம வாழக்கூடாது. அப்படிங்கும்போது கெட்ட நேரம்னு வரும்போது அது மிகையாக அவங்களுக்கு தரமாக செய்யும். அதனால்
அதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை நல்ல இதை பண்ணுங்கள். இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்லது கொடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு பண வரவு இப்போ தாராளமாக மேஷ ராசிக்காரங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. ஆனால் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மேஷ ராசிக்காரங்க வழிபாடாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடவுளை நன்றாக வழிபட்டு தான தர்மங்களை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சியானது அள்ளி கொடுக்க ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்க நான் வேண்டுகின்றேன். அதே மாதிரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன தைரியத்தையும் மன திடத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.